நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரதா சாரதா யாருன்னு அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். கேட்டுச்சா? நான் கூரியரா? ஆமா, உங்க மருமகளுக்கு வந்திருக்கு. யாருங்க போட்டிருப்பா? உனக்கு எதுக்கு அந்த சிஐடி வேலைலாம்? லெட்டர் வந்து அவ கையில கொடு. ஏய் சரவணா, இங்க வாப்பா. உன் பொண்டாட்டிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, நல்லா ஒட்டி இருக்கு. இந்தா. மீனாட்சி, மீனாட்சி, என்ன? இந்தா. என்னடா, என்ன லெட்டரு? யாருக்கு வந்திருக்குதோ அவங்கள கேளு. பிரிச்சு பார்த்த நீ என்னன்னு சொல்றது? இந்த பார், என்ன வெறுப்பேத்தாத. வெறுப்பேத்துறாங்களா? அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு. அம்மாடி, அது என்ன லெட்டர்னு சொல்லிடுமா. என் பொண்டாட்டி தலை வெடிச்சிரும் போல இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் கம்பெனில இருந்து இன்டர்வியூக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. ஓ, வெரி குட் வெரி குட். என்ன இன்டர்வியூ? இல்லத்த, வேலைக்கு. வேலைக்கா? மாமாவோட ஃப்ரெண்ட் கம்பெனில தான். வேலைக்கு போறியா? ஆமாத்த. இது என்ன கூத்தா இருக்கு? டேய் சரவணா, என்னடா இதெல்லாம்? என்ன கேட்டா அவளை கேளு, இல்ல வீட்டுக்கார கேளு. என்னங்க இதெல்லாம்? மீனாட்சி நல்லா படிச்ச பொண்ணு, சரி, புத்திசாலி பொண்ணு. அவ படிப்பும் அறிவும் வீணா போயிடக்கூடாது இல்லையா? படிப்பு என்ன உளுந்த வடையா ஊசி போறதுக்கு? விஷயம் என்ன சொல்லுங்க. இல்லம்மா, அவ வேலைக்கு போனோம்னு பிரியப்படுறா. ஓஹோ, அதுக்கு நீங்க ஒத்து ஊதுறீங்க அதானே? இல்லம்மா, நம்ம ராமச்சந்திரன் கம்பெனில இந்த கச்சேரியில நீங்க தான் மெயின் வித்வான். சொல்லுங்க, இப்ப என்ன சொல்ல வர? சரவணா, இது ஆவறது இல்லப்பா. அதான் நானும் சொல்றேன். யார் கேக்குறாங்க? இப்ப எதுக்கு ஆரம்பிக்கும் போதே நெகட்டிவா ஆரம்பிக்கிற? இங்க பாருங்க, அவ எதுக்கு வேலைக்கு போக ஆசைப்படுறான்னு எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு வேண்டான்னு சொல்றான்னு எனக்கு தெரியாது. ஏன் பிரச்சனையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இத்தனை வருஷம் உங்களுக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு நான் ஆக்கி போட்டு துணியை தோச்சு ஒரு வேலைக்காரியா வாழ்ந்தாச்சு. இப்பதான் ஒரு மருமக வந்திருக்கா, அப்பாடான்னு கொஞ்சம் உட்காரலான்னு பார்த்தா அவளுக்கும் சேர்த்து நம்மள வேலை செய்ய சொல்லுவாங்க போலயே. அப்படிலாம் இல்லத்த, ஆபீஸ்க்கு போறதுனால வீட்டு வேலையெல்லாம் செய்யாம இருக்க மாட்டேன். அது எப்படி செய்வேன்? காலையில 8 மணிக்கு ஹேண்ட் பேக தூக்கி கக்கத்துல போட்டுக்கிட்டு இப்படிக்கா போயிடுவேன். என் பையன் ஒரு பேக முதுகுல போட்டு அப்படிக்கா போயிடுவான். காலையில எந்திரிச்சு வேலையெல்லாம் 2 நாள் செய்வேன், 3வது நாள் முடியல தேம்ப. இல்லத்த, சாயங்காலம் வந்து கிழிச்ச 6 மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சா இருக்கிற டிராபிக் நீ வந்து சேர 8 மணி ஆயிடும். அதுக்கு பிறகு நீ என்னத்த வேலை செய்ய போற? அப்படியே தப்பி தவறி நான் உன்னை ஏதாவது வேலை செய்ய சொன்னா இந்த ஊர் உலகம் என்ன சும்மா விடுமா? ஐயோ பாவம், காலையிலேயே வேலைக்கு போயிட்டு அக்கடான்னு வந்திருக்கா. வந்த உடனே வேலை செய்ய சொல்லி இந்த மாமியார்காரி அவளை கொடுமைப்படுத்துறான்னு இந்த உலகம் என்ன ஏசும். சூப்பர்மா, லா பாயிண்ட். இதுக்கு யாரும் கவுண்டர் கொடுக்க முடியாது. டேய், லூஸ் மாதிரி பேசாதடா. ஊர் உலகத்துல பொண்ணுங்க யாரும் வீட்டையும் ஆபீஸையும் கவனிச்சுக்கிறது இல்லையா? ஏன் பாத்துக்கணும்னு தான் நான் கேக்குறேன். அடப்பாமா, ஏற்கனவே 2 சீன்ல இத பத்தி எல்லாத்தையும் பேசியாச்சு. திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். வீட்ல கஷ்டம், இவங்க 2 பேரும் வேலைக்கு போனாதான் வண்டியை ஓட்ட முடியும்னா வேலைக்கு போறதுல நியாயம். கடவுள் புண்ணியத்துல நம்ம நிலைமை அப்படி இல்லல்ல. அம்மாடி பாத்தியா, அம்மாவும் பையனும் எப்படி ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க. அத்தை, நான் வேலைக்கு போறேன். ஒரு வாரம் நீங்க பாருங்க. நான் வேலைக்கு போறதுனால வீட்டு வேலையெல்லாம் உங்க தலையில வந்து விழுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க, நான் நின்னுடுறேன். அதான் பார்த்தாலே தெரியுதே, உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? என்ன பிரச்சனை வந்துடும் நினைக்கிற? ஒண்ணு வராது. அதான் அவ சமையல காலையில முடிச்சு வச்சுட்டு போறேன்னு சொல்றாள. நீங்க ஒத்துப்பீங்களா? உங்களுக்கு வடிச்சதோ சாதம் சூடா பரிமாறணும், சிக்கனோ முட்டையோ எது பண்ணாலும் அப்படியே பொரிச்சு அப்படியே கொண்டு வந்து வைக்கணும். தோசைய தட்டுலயே சுடணும். 8 மணிக்கு வேலைக்கு போறவ 5 மணிக்கு சமைச்சு வச்சுட்டு போவா, அத நீங்க சாப்பிட. ஆஃப் சைட் போட்ட பாலம் அப்படியே தூட பார் 6க்கு. சத்தியமேவ ஜெயித்தேமா. அப்படின்னா வாய்மையே வெல்லும். ஓ,
டேய் உங்க அம்மா கிட்ட இருக்கிறது பேரு வாய்மை இல்லடா, வெறும் வாய் மட்டும்தான். இங்க பாரு, சாப்பாடு மட்டும்தான் பிரச்சனைனா அதை நான் பாத்துக்கிறேன். இது ஆவறது இல்ல. ஒழுங்கா அவளை வீட்லயே இருக்க சொல்லுங்க. அத்தை இன்டர்வியூக்கு தானே போறேன், வேலை கிடைக்கட்டும், அப்புறமா இந்த சண்டையை போட்டுக்கலாம். என்ன மாமா? ஆமாமா, ரொம்ப டயர்டா இருக்குது. வாய்தா வாங்குறது நல்ல விஷயம்தான். அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் ஒரே பேச்சுதான். அவ வேலைக்கு போக கூடாது சரவணா. அம்மா இவ வேலைக்கு போக கூடாது, அவ்வளவுதான். என்ன மாமா அத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவ அடிச்சு சொன்னாலே அது நடக்காதுமா. என்ன மாமா சொல்றீங்க? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் சரவணனும் மீனாட்சியும் சேரக்கூடாதுன்னு அவ தானே அடிச்சு சொன்னான். உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அவ உடம்புல உயிரும் இருக்குது. நீ இன்டர்வியூ நல்லா பண்ணுமா. இந்த மாதிரி உள்நாட்டு சதிகளை பத்தி நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். இரு, ஒரு நாள் இரு, வச்சுக்கிறேன். என் செல்லம் இல்ல, என் ராசா இல்ல, என் அம்மா இல்ல. அடம் பிடிக்காதடா, நீ தாண்டா எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் வேலைக்கு போகட்டா? வேண்டாம். முட்டாள் முட்டாள் முட்டாள், மேல் சாமினிஸ்ட், வீம்பு பிடிச்சவ, ராஸ்கல், அடுத்தவங்க பாயிண்ட காது கொடுத்த கேட்காத செல்ஃபிஷ். சொன்ன பேச்ச கேட்டா நான் அம்மா செல்லம் தங்கம், கேட்கலனா முட்டாளு மேல் சாவனிஸ்ட் செல்ஃபிஷ். ஊர்ல 2-3 பொண்டாட்டி வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கா சார்? ஒருத்திய காதலிச்சு அவளையே கல்யாணம் பண்ண பாருங்க. நீங்க தானா? நான் பயந்தே போயிட்டேன். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுங்க. பேசுங்க. வேற எங்கேயாவது பேசலாமா? சச்சா, கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தப்புங்க. ஏங்க கல்யாணத்தை பத்தி தாங்க பேசினேன். கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏங்க நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஓ, இது கொஞ்சம் பெருசா போகும் போல இருக்கே. வண்டி அப்படி கொஞ்சம் ஓரம் கட்டுறீங்களா? பொறுமையா நின்று பேசலாம். ஏங்க இப்ப சொல்லுங்க, நீ எதுக்குங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க? பிடிச்சிருந்தது அதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். சும்மா விளையாடாதீங்க. சீரியஸாங்க? நான் தான் நீ பிடிக்கலன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன்ல. அது எப்படிங்க பிடிச்சிருக்க ஒருத்தரை பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? எனக்கு உங்களை பிடிக்கலங்க. போய் என்ன போய்? அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே. ஏங்க நிஜமாவே உங்களை எனக்கு பிடிக்கலங்க. சரி, இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் செய்ய வேணாம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வரேன். இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. அதானே சொல்லிட்டு இருக்கேன். ஹலோ, என்கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் ஒண்ணு உங்க வீட்ல சொல்லுங்க, இல்லனா எங்க வீட்ல சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. அப்புறம் நீங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? வேடிக்கையான ஆளுங்க நீங்க. பொண்ணு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்றதை விட்டுட்டு என்ன பிடிக்கலன்னு நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கீங்க. என் நிலைமை உங்களுக்கு புரியல. உங்க நிலைமை எனக்கு புரியல, ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஏங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நானும் உங்களை கட்டிக்கணும்னு வந்து நிக்கல. என்ன பிடிக்கலன்னு சொல்லாம என்கிட்ட வந்து என்ன பிடிக்கலன்னு நீங்க சொல்லுங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அப்பதான் நிஜமா எனக்கு உங்களை பிடிச்சது. இந்த கல்யாணம் நடக்காதுங்க. அடச்சி வாயை கழுவுங்க, சும்மா நடக்காத வைக்காதுன்னு. ஏங்க உண்மையை சொல்லணும்டா, வேற பொண்ணு ஒருத்தவங்க மேல எனக்கு இஷ்டங்க. ஏங்க சீரியஸாங்க? சரி, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து காட்டுங்க, ஒத்துக்கிட்டு வழிய விடுறேன். என்ன ஓகேவா? அந்த பொண்ணெல்லாம் காட்ட முடியாது. அப்போ முடியாது பாஸ். நிஜமாவே வேற ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குங்க. அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா? அது தெரியல. ஒன் சைடா? அதெல்லாம் பழைய ஐட்டம் பாஸ். உங்களை நான் ஓகே சொல்லிட்டேன்ல, பதிலுக்கு என்ன நீங்க ஓகே சொல்லலாம்ல பாஸ். எங்க ஏரியாவுல நான் தான் ஹீரோயின். மூக்கு முழியமா, நல்ல உருண்ட முகமா, சூப்பர் ஃபிகர் பாஸ் நானு.
என்ன போய் வேணாங்கிறீங்களே? ஆ? ம், பாத்தீங்களா, வெறுப்பா பேச ஆரம்பிச்சீங்க. இப்ப என்ன பார்த்து நீங்களே சிரிக்கிறீங்க. ஏங்க இப்படி பண்ணா வேற என்னதான் பண்றது? ஓகே பண்ணி விடுங்க பாஸ். கொஞ்சம் பின்ன பின்ன இருந்தாலும் பாத்துக்கலாம். இல்லைங்க எனக்கு டைம் ஆகுது. என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்க. சொல்லுங்க. ம், உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் ஒரு மிஸ்ட் கால் கொடுக்குறேன். ம்? ம். ம். 10 மணிக்கு மேல அடிங்க. விடிய விடிய பேசுவோம். வரட்டா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுக்கு நமக்கு நடுவுல தலகாணியில சுவர் கட்டுற? இல்ல, தூக்கத்துல அப்படி இப்படி புரண்டு படுப்போம், கை அப்படி இப்படி மேல படும். சரி, நீ தப்பா எடுத்துக்க கூடாதுல்ல. நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? நம்ம 2 பேருக்கு நடுவுல ஃபைட் போயிட்டு இருக்குது. நீ எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. சரவணா, சில பெரிய விஷயங்களை நீ ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணுவ. ஆனா சில சின்ன மேட்டர்களை பெரிய பிரச்சனையாக்குவ. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலடா. சில சமயம் யோசிச்சா உன்ன மாதிரி மெச்சூர்டான ஆள் இல்லைன்னு தோணும். சில சமயம் யோசிச்சா நீ ஒரு சரியான 8ஆம் கிளாஸ்னு தோணும். நான் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன். உனக்கு பிடிச்ச விஷயம் பண்ணா நான் பெரிய மனுஷன், பிடிக்காத விஷயம் பண்ணா நான் சின்ன பையன். டேய், நான் இப்ப வேலைக்கு போறதுல என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்கு போனோன்ற? சரவணா, பொண்ணுங்க வேலைக்கு போகணுமான்னு யோசிச்சதெல்லாம் ரொம்ப பழைய காலம்டா. இன்னைக்கு அது ஒரு மேட்டரே இல்ல. கல்லிடக்குறிச்சி மாதிரி ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற என் அப்பாவுக்கும் என் அண்ணனுக்கும் அது புரியுது. உனக்கு புரியலங்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. உனக்குலாம் தெரியாது. அந்த காலத்துல நல்லவங்களா இருந்தாங்க. பொண்ணுங்க வேலைக்கு போனோமா, வேலையை பார்த்தோமா, வந்தோமான்னு இருப்பாங்க. இப்போ இருக்கிற பள்ளிகளும் ரொம்ப டேஞ்சரு. அப்படியா? ஆ, கல்யாணம் ஆகாதவனும் அலையறான், கல்யாணம் ஆனவன் அதோட அலையறான். கர்ணன் திருவிளையாடல்ன்ற படம்லாம் பார்த்துட்டு காலத்துல போய் சேர வேண்டிய பெருசுங்களாம் கூட பயங்கர பிரச்சனை படுது. மொத்தமாவே ஆம்பளைங்க யாரும் சரியில்லைங்கிற? ஆமாங்கிறேன். உனக்கு தெரிஞ்சு நல்ல ஆம்பளைங்க இல்லைங்கிற? எனக்கு தெரிஞ்சு 3 நல்ல ஆம்பளைங்க இருக்கிறாங்க. யாரு அது 3 பேரு? உங்க அப்பா, எங்க அப்பா, அப்புறம் உங்க அண்ணன். சரவணா, நல்லா யோசிச்சு சொல்லு. 3 பேர் தானா? இதுல யோசிக்கிறதுனா இருக்குது. அவ்வளவுதான் நல்லவங்க. சிரிக்காத மீனாட்சி, நிஜமாதான். பூனையில் சைவம் கிடையாது, ஆண்களில் ராமன் கிடையாது. என்னடா பண்ணுவாங்க? விட்டு போடுறதுதான். விட்டு போடுறதா? அதாம்மா இந்த ஃபிளர்ட் பண்றது. எப்படிடா? இப்ப நீ தான் புதுசா வரேன்னு வையேன், சரி, நான் உன்னை ஃபிளர்ட் பண்றேன் வரேன். பண்ண பாப்போம். ஹாய். ஹலோ சார். இங்க பாருங்க, இந்த சார் கீர்லாம் எதுக்கு? என் பேரு சரவணன். சரவணன் கூப்பிடுங்க. கஷ்டமா இருந்தா சரவணன் கூப்பிடுங்க. இல்ல சார். ஏங்க, எனக்கு கஷ்டமா இருக்குங்க. சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் பிட். கண்டினியூ பண்ணு. பை தி வே, உங்க பேரு? மீனாட்சி. நைஸ் நேம். ஆனா உங்களை ஒவ்வொரு தடவையும் மீனாட்சி மீனாட்சின்னு கூப்பிடுறது ஒரு மாதிரி இருக்கு. ஷார்ட்டா மிஸ் மீனுன்னு கூப்பிடலாமா? சார், அப்படியெல்லாம் கூப்பிடாதீங்க சார். இல்லடி, அந்த பொண்ணு இவனை சரோன்னு கூப்பிட்டு ஒத்துக்கிட்டாள்னா இவன் அவளை மீனுன்னு கூப்பிடுறத அவ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? மிஸ் மீன், பொண்ணுங்க கிட்ட வயசு கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 26. ஏங்க, சும்மா விளையாடாதீங்க. 26ஆ? இல்ல சார், நிஜமாதான். சத்தியமா சொல்றேங்க. உங்களை பார்த்தா ஒரு 16, 17 மேல சொல்லவே முடியாது. என்னடா அநியாய பொய்யா இருக்கே. இதுதான் மீனாட்சி இருக்கிறதுலே பயங்கர டெரரான ஸ்பின் பாலு. இந்த பாலுக்கு விழாத பொண்ணுங்களே கிடையாது. அதுவும் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களை பெத்த பொண்ணை பார்த்து உங்களுக்கு எப்பங்க கல்யாணம்?
அப்படின்னு இதயமே இல்லாம ஒரு பொய்ய சொல்லுவானுங்க பாரு, செத்தாளுக. அப்புறம் பாராட்டணும் மீனாட்சி. எப்படி? இப்ப பாரு, மிஸ் மீன் 4 and 4 எவ்வளவு வரும்? 8. ஓ மை காட், என்னங்க டான்டான் அடிக்கிறீங்க? இப்படி பாராட்டி தள்ளணும். ம். அப்புறம் பாவ பண்ணும். எப்படி? இப்படி உழைச்சு உழைச்சு ஓடா தேறீங்களே, நீங்க ஒரு தியாக சுடருங்க. அப்படியா இப்படியா அப்படின்னு அடிச்சு விடணும். எப்படிங்க ட்ரெயின்ல போறீங்க, கஷ்டமா இல்லையா? எப்படிங்க இந்த டிஃபன் பாக்ஸ கையில தூக்குறீங்க, கனமா இல்லையா? அப்படிலாம் பயங்கரமா பரிதாபம் பண்ணணும். ஒண்ணு அழகா இருக்கிற, அறிவா இருக்கிற அப்படின்னு புகழணும். அடுத்து எப்படிங்க உங்களால இப்படியெல்லாம் இருக்க முடியுதுன்னு ஆச்சரிய பண்ணும், பரிதாபம் பண்ணும். ஆமா மீனாட்சி, இப்படியெல்லாம் பிட்ட போட்டு உரிமையா கோச்சிக்கணும். அது எப்படிடா? மணி என்னங்க ஆச்சு? இப்ப நீங்க உடனே சாப்பிடலன்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு செல்லமா கோச்சிக்கணும். இந்த மாதிரி அப்படியே நிறைய இருக்கு. இதுதான் ஆபீஸ்ல இருக்கிற ஆம்பளைங்களாம் பண்றாங்கன்ற. ஆமா, இத பண்ணுவாங்க. இதுக்கு நடுவுல எங்கேயாச்சும் போர் அடிச்சதுன்னா அப்பப்ப வேலையை பார்ப்பானுங்க. சரி, உனக்கு தெரிஞ்ச அந்த 3 நல்லவங்க பேரை திரும்ப ஒரு தடவை சொல்லு. உங்க அப்பா, எங்க அப்பா, உங்க அண்ணன். 3 தானா? அவ்வளவுதான். லாக் பண்ணலாமா? என்னடி நீங்களும் வெல்லலாம் 1 கோடி சூர்யா மாதிரி பேசுற? சரி, அந்த 3 பேரை தவிர மத்தவங்கள என்ன பண்ணலாம்? என்ன வேணா பண்ணலாம். ஏண்டா ராஸ்கல், இந்த யோகியனுங்க லிஸ்ட்ல நீ கிடையாதுல்ல? அச்சச்சோ, முக்கியமான பேரை விட்டோமே. இல்ல இல்ல, 4. டேய், நீ டீட்டெயிலா விவரிக்கிறப்பவே தெரியுதுடா, இந்த பிட்டெல்லாம் யாரோ யாருக்கோ போட்ட பிட் இல்ல, நீ போட்ட பிட்டு தான் இது அம்புட்டும். இல்ல மீனாட்சி, நான் என்ன சொல்ல வரேன்னா, பயோகிராஃபிக்கும் ஆட்டோபயோகிராஃபிக்கும் வித்தியாசம் தெரியாது எனக்கு. உன்ன ஐயோ ஐயோ மீனாட்சி, ஃபாஸ்ட் அடிக்குது மீனாட்சி. ஐயோ மீனாட்சி, என்ன இவ்வளவு ஃபாஸ்ட் அடிக்குற? மெதுவா. ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க. அம்மா, உன்ன மாதிரி ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் நினைக்கிறது. தப்சண்டா. மணி 8 ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியா? மணி என்ன? 8 தான் ஆகுது. 8? என்ன ஏன்டா எழுப்புல? அதான் அசந்து தூங்கிட்டு இருக்கிறியா, அப்புறம் எதுக்கு? சாரிடா, என்னன்னு தெரியல, ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூக்கம் வந்துச்சு, அதான் தூங்கிட்டேன் போல. சாரி. பரவாயில்ல பரவாயில்ல. ஏதோ கடுப்பா சொல்ற மாதிரி இருக்கு. சாச்சா, இதுல கடுப்பா வருதுன்னு இது. காஃபி குடிச்சியா? அம்மா போட்டு தந்தாங்களா? இல்லையா, அப்புறம் நானே போட்டுக்கிட்டேன். நீ காஃபி போட்டியா? அதனா பெரிய மூலிகை பெட்ரோலா? பால்ல காபி பொடியை போட்டா காப்பி ஆக போகுது. பாரு. சரி, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்ட? தோசை. தோசையும் நான் தான் சுட்டேன்னு சொல்லி ஷாக் கொடுக்காத. நீ தான் சுட்டியா? மீனாட்சி, தேவைப்பட்டா சரவணன் புளியும் சுடுவான், போர் அடிச்சா தோசையும் சுடுவான். என்னடா அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி கொடுக்கற? சரி, நான் லஞ்சாவது ரெடி பண்றேன். லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு வறுவல். சரவணா, ஹாட் பேக்ல ரெடி. ஏய், இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ற? சும்மாதான். நீ ஒண்ணு சும்மாலாம் ரெடி பண்றவல்ல, நான் தூங்குனதுனால வேணும்னே என்ன குத்தி காட்டணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ண. ராஜா, அது அலவணம் பண்ணல. அப்புறம் நீ வேலைக்கு போனா நட முடிகிற, நீ வேலைக்கு போயிட்டா இந்த மாதிரி சில்லற விஷயத்தெல்லாம் நான் தானே பண்ணினா. பொண்டாட்டி காஃபி போட்டு கொடுப்பா, பொண்டாட்டி சட்டையை அயன் பண்ணி தருவா, இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுல்ல.
அதான் என் வேலையை நானே பழகிக்கிறேன். சரவணா, நான் வேலைக்கு போலடா. நிஜமா சொல்றேன். உன்னை விட இந்த வேலை முக்கியம் இல்ல. உனக்கு காஃபி போட்டு கொடுக்கறது, உன் சட்டை பேண்ட் அயன் பண்ணி கொடுக்கறது என் பாக்கியமா நான் நினைக்கிறேன். எனக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வம்டா நீ. உன்னை பூஜிக்கிறத விட இந்த உலகத்துல வேற பெரிய வேலை எதுவும் இல்ல. அப்படி நான் சொல்வேன்னு எதிர்பார்த்தியா? கேடிடா நீ. நீ மிரட்டி பார்த்த, நான் கேக்கலன்னதும் அப்படியே சிம்பத்தியில டிராவல் பண்றியா? கொன்னுடுவேன். நீ காஃபி போட்ட, லெமன் ரைஸ் பண்ணேன்னு சொன்னா, ஐயோ ஏங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னு நான் கேட்பேன்னு நினைச்சியா? காஃபி போடுறதுலயோ லெமன் ரைஸ் பண்றதுலயோ ஒரு தப்பும் கிடையாது. ஏண்டா காஃபி போட்டியே, எனக்கும் சேர்த்து ஒரு காஃபி போடலாம்ல? மீனாட்சி, என்ன அது இல்ல. சரியான ஆள்டா. எங்க உன் ஹாட் பேக்க கொடு. சூப்பரா பண்ணிருக்க. எனக்கு வேலை கிடைச்ச பிறகு வீட்ல இருக்கிறவங்களுக்கு நான் சமைக்கிறேன். நம்ம 2 பேரும் எடுத்துட்டு போறதுக்கு நீ தான் சமைக்கிற. 6 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு. நீ பதுங்கி பதுங்கி எல்லாம் ரெடி பண்றத வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன். உன் நெஞ்சு தொட்டு சொல்லு, இதெல்லாம் செய்யறதுக்கு கஷ்டமா இருந்துச்சா இல்லையா? அப்படிலாம் இல்ல. என் மேல சத்தியம் பண்ணு. ஆமா, இந்த லெமன் ரைஸ்க்குலாம் சத்தியம் கேட்பேன். கொஞ்சம் கடுப்பா தான் இருந்தது. அதையே திருப்பி திருப்பி செய்யறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு போர் அடிக்கும். எவ்வளவு பொண்ணுங்க வீட்ல இருக்கிற வேலையும் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போயும் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அதான் வானான்றேன். அத வேண்டான்னு சொல்லக்கூடாதுடா. இதுல ஹெல்ப் பண்ணணும், புரிஞ்சுதா? ம். ஹாட் பேக் இங்கே இருக்கட்டும், நீ ஆபீஸ்ல போய் சாப்பிட்டுக்கோ. ஸ்மெல்லே நல்லா இருக்குது, நீயே வச்சுன்னு சாப்பிடலான்னு பாக்குற. சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். வெறும் மஞ்சப்பொடி வாடை தான் வருது. இத சாப்பிட்டேனா வாழ்க்கையில இதுக்கப்புறம் லெமன் ரைஸே சாப்பிட மாட்டேன். நான் கிளம்புறேன். பிடிச்சிருக்கு என்ன? இல்ல, வழக்கமான ஆம்பளைங்க மாதிரி கத்தி கத்தி சண்டை போடாம இப்படியெல்லாம் ஏதோ ஒண்ணு பண்ணி எனக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்றியே. இப்பதான் புடிச்சிருக்குதா? அப்புறம் இப்படி எல்லாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி பயங்கரமா சொதப்புறேன்னு அதானே புடிச்சிருக்குது. நல்லவன்டா நீ. இந்த ஒரு விஷயத்தை தான் சொன்ன பேச்சு கேட்காம அடம் பிடிக்கிற. வழக்கம் போலதான். என்ன வழக்கம் போல? நாமெல்லாம் சொல்றதோட சரி, அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நீ சொல்றதா நடக்க போகுது. தெரியுதுல, அப்புறம் என்ன? இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்க வேண்டியதுதான். நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க எங்க உங்க ஃப்ரெண்டு வெள்ளை வெட்டிய காணோம்? சினிமாவுக்கு போயிருக்கிறாங்க. சினிமாவுக்கா? ஆமா. என்ன படம்? சிங்கிள் இந்த ஜங்கிள். வந்த இடத்துல என்ன சினிமா வேண்டி கிடக்கு? ஐய, என்ன இப்படி ஆயிட்ட? அது இல்லங்க, ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போனா 2 நாள் இருக்கணும், 3 நாள் இருக்கணும். இப்படி நாள் கணக்கா டேரா போட்டா என்ன அர்த்தம்? அட ஒன்னும் இல்லம்மா, தமிழுக்கு கையோட நிச்சயத்தை முடிச்சிட்டு கிளம்பலான்னு பாக்குறாங்க. மாமா, எங்க அப்பா அம்மாவை காணோம்? அடேங்க அப்பா, அந்த அவார்டு தான் யாராவது கொண்டு வந்து இந்த பிள்ளைக்கு கொடுங்க. என்னத்த? என்ன நொன்னத்த? ஒண்ணுமே தெரியாத பொண்ணு மாதிரி நடிக்கிறது. இப்ப நான் என்ன நடிச்சேன்? உங்க அப்பாவும் அம்மாவும் சினிமாவுக்கு போயிருக்கிறது தெரியாதாக்கும்? நிஜமா தெரியாது. என்ன மாமா? ஆமா, இவர் பெரிய யோகியரு, உண்மையை சொல்ல போறாரு. மாமா, நிஜமாவா? ஆமாமா, வெள்ளை வேட்டியை சும்மா விட்டா எதையாவது யோசிச்சுட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதான் உன் அப்பாவையும் அம்மாவையும் ஒரு ஆட்டோவை பிடிச்சி படத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். என்ன படம் மாமா? அங்கிள் இந்த மங்கிள். ஆய், சிங்கிள் இந்த ஜங்கிள். மாமா,
என்ன அப்பாவுக்கு எப்படி ஒரு தண்டனை? அப்பாவோட உங்க அம்மாவை யோசிச்சு பாரு. ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் குல்லா போடுறதுல மாமனாரும் மருமகளும் பெரிய ஆளுதான். எங்க போற? எங்க போற நானும் கேட்க மாட்டேன். நானும் சொல்ல மாட்டேன். கேட்டா போறப்பவே எங்க போறதுன்னு கேக்குறதா அப்படின்னு சொல்ல வேண்டியது. சரி, மரியாதைக்கு கேட்காம விட்டா நாமளா சொல்லுவோமேன்னு சொல்றதும் கிடையாது. அப்புறம் எப்படித்தான் நீ எங்க போறன்னு தெரிஞ்சுக்கிறது? நான் எங்க போறேன்னு தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? வாஸ்தவமான பேச்சு. நீ என்ன செய்ய போகிறா? நான் தமிழே எங்கப்பா கிளம்பிட்ட? இல்ல மாமா, சும்மா அப்படியே வெளியில. ஏதாவது சீக்கிரட்டா இருந்தா சொல்ல வேண்டாம். சேச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்றியே ஒழிய சொல்ல மாட்டேன்றியே. இல்ல, திருவான்மியூர் தான் போறேன். நீ இங்க இருந்து திருவான்மியூர் போக முடியாதே. ஏன்? ஏன்னா இதுதான் திருவான்மியூர். இல்ல, அருணாச்சலத்தை தான் பார்க்க போறேன். எப்பண்ணா வருவ? வந்துடுவேம்மா. நைட் சாப்பாடுக்குள்ள வந்துடுவேன். அம்மாடி, தமிழ் எங்க போறாருன்னு சொல்லிட்டாரு. நீதான் இன்னும் எங்க போகிறாய் என்று சொல்லவே இல்லை. அவன் சொன்னா இவ சொல்லணும்னு இருக்கா? மா, நீ சம்மந்தம் இல்லாம ஆரம்பிக்காத. என் ஃப்ரெண்டு ராதாவும் நானும் ரிசப்ஷனுக்கு போறோம். கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நான் கல்யாண வீட்லயே சாப்பிட்டு வந்துருவேன். நைட் சாப்பாடு தேவையில்லை. மீனாட்சி, வரப்பா. அண்ணே, அருணாச்சலத்தை பார்த்தா கேட்டுதான் சொல்லு. சரிப்பா. தமிழே, ஆமா. நைட் 8 மணி ஆனா நம்ம தெருமுனையில இருக்க பஸ் ஸ்டாண்ட்ல பசங்க உட்காந்து பீர் அடிக்க ஆரம்பிச்சிடானுங்க. அத போலீஸ்காருக்கு அதுல போட்டு வை. சரிங்க மாமா, வரப்பா. ஏங்க இவங்க 2 பேரும் ஒரே நேரத்துல வெளியே கிளம்புறது சரியா தெரியலையே. கரெக்ட் தான். என்ன கரெக்ட் தான்? இல்லம்மா, உனக்கு தப்பா தெரிஞ்சா அது கரெக்டா தான் இருக்கும்னு சொல்றேன். சுத்த வேஸ்ட்டுங்க நீங்க. என்ன? பேசாம நம்ம ஆட்டோலயே வந்திருக்கலாம். அதான் நானும் சொன்னேன். நீங்க தான் வண்டியில வரணும்னு அடம் பிடிச்சீங்க. அடம் பிடிச்சேன்னு தெரியுதுல, ஏன் அடம் பிடிச்சேன்னு தெரியலையா? புரியல. ஏங்க, கட்டிக்க போற பொண்ணு பின்னாடி உட்கார வச்சு வண்டி ஓட்டுறப்ப வண்டி ஒரு மேடு பணத்துல போட்டு எடுப்போம். ஒரு ஸ்பீட் பிரேக்ல வேகமா ஏறி இறங்குவோம். படக் படக்குன்னு பிரேக்க பிடிப்போம். இப்படி ஒன்னும் கிடையாது. கால் டாக்ஸி டிரைவர் மாதிரி வண்டி எடுத்தோமா, ரோட்டை பார்த்து நேரா ஓட்டணுமா, அழுகாம குழுகாம இப்படி ஓட்டிட்டு வரீங்க. 25 வருஷம் ஆசையெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு எதுக்காக காத்துட்டு இருக்கோம்? இப்படி ஒரு ஹீரோ வந்து லவ் பண்ணுவாரு தானே. அவர் ஹீரோவா இல்லாம இப்படி ஜீரோவா இருந்தா ஒருத்துக்கு கோவம் வருமா வராதா? என்ன மறுபடியும் சிரிக்கிறீங்க? எனக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. அவங்களும் உங்களை மாதிரி தூரு. ஹலோ பாஸ், நீங்க ரொமான்ஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஆனா தங்கச்சிக்கு எங்கச்சின்னு சொல்லி வயித்துல புளிய கறக்காதீங்க பாஸ். வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாமா? ஹோட்டலுக்கு அதுக்கு தானே வந்திருக்கோம். கரெக்ட் பாஸ். ஆனா வயசு பொண்ணோட ஹோட்டலுக்கு வர்றது பிரியாணி சாப்பிடறதுக்கு இல்ல, ரொமான்ஸ் பண்றதுக்கு. குஷ்டம் அப்பா பாஸ். வாங்க. உட்காருங்க.